தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா இறைவா सर्वज्ञा सर्वव्यापी महापेरियवा चरणं, महापेरियवा चरणं, सर्वज्ञा सर्वव्यापी महापेरियवा चरणमाय पिरप्परुक्कुम महापेरियवा पोट्री, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பாரகட சிந்தம் ஞானதம் சாந்திரப்படம் ஸ்ரீ சந்திரசேகரனும் பரமாவதனும் கலியதேவம் காஞ்சிமணி யுட்டிச்சன பிரத்யேகமா மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட குன்ற மனங்களையும் ஒரு தலைப்பு எடுப்பதோட தலைப்பு 2 நாள் ஆறுது சாப்பிடக்கூட மனசு வரலை. 2 நாள் ஆறுது சாப்பிடக்கூட மனசு வரலை. இந்த சேனலை திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனவே பாருங்கள். இந்த என்ன சொல்கிறோங்கிற டிஸ்கிரிப்ஷன் வந்து இதில் இருக்குது. நம்ம சொல்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஒரு சேனல் மட்டும் பெரியவா அனுகிரகத்தில் இருந்துருக்கு. இது வந்து ஸ்ரீ டிஎன் ராமச்சந்திர ஐயர் அப்படிங்கிறவருடைய அனுபவம். அவர் வந்து ஒரு ஆர்கியாலஜி அந்த இதில் வந்து ரிசர்ச் பண்ணியிருந்தவர். அவர் மகாபிரியோட அத்தியந்த பக்தர். ஒரு நாள் காஞ்சிபுரத்துக்கு அவர் வந்தார். ஒரே பரபரப்போடு இருந்திருக்கார். அவர் புது பிரிவாளை முதல்ல தரிசனம் பண்ண வேணும். மகாபிரிவா அங்கே காணும், அவர் வரப்போகிறார், இன்னும் வரல, உள்ள எங்கேயோ இருக்கார். புது பிரிவாளை முதல்ல தரிசனம் பண்ணார். அவர்கிட்ட விஷயத்தை சொன்னார். 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு கனால மகாபிரிவா வந்தால் ஏதோ உபதேசம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் என்ன சொல்கிறாருன்றது புரிஞ்சிக்க முடியல. ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயே கணா போயிடுத்து. ஆனால் அது என்னதுன்றது தெரிஞ்சிக்காதனால என்னால் சாப்பிட முடியல. நான் 2 நாளாக சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். புது பிரியா சொன்னாலாம், சரி பெரியவாளே கேட்டுக்கலாம். பெரியவா ஆனால் இப்போ காஷ்டமௌனத்தில் இருக்காளே, உனக்கு பதில் சொல்லுவாளான்னு தெரியாது. இருந்தாலுமே புது பெரியவாளுக்கு தெரியுமே. அதனால் என்ன சொன்னால், நீ அங்கே போய் உன்னுடைய கஷ்டத்தை சொல்லு, உன்னுடைய என்ன ஊனம்ன்றத பெரியவா அதுக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு புது பிரியா அனுகிரகம் பண்ணியிருக்கா. அங்கேருந்து அந்த டிஎன் ராமச்சந்திர ஐயர் நேர மகாபிரியா கிட்ட வந்தால் அழுதுண்டே பேசினார். பெரியவா வந்து காஷ்ட மௌனம்னா தெரியும், கண்ணை மூடிண்டு கட்டை மாதிரி இருக்காராம், கண்ணை இறுக்கி மூடின்னு இருக்கார். இந்த டிஎன் ராமச்சந்திர ஐயர் மாத்திரம் அழுதுண்டே சொன்னாராம், நான் ஒரு கணா கண்டேன் 2 நாளைக்கு முன்னாடி. அதில் பெரியவா வந்து ஏதோ சொல்கிறேன், அது என்னென்னு புரியல, அது தெரியாமல் நான் சாப்பிடக்கூட எனக்கு மனசு வரல, 2 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா. அதுக்கு மேலே மகாபிரிவா வந்து என்ன பண்ணாலாம், காஷ்டமௌனத்துலேருந்து கொஞ்சோண்டு ரிலாக்ஸ் பண்ணி என்ன பண்ணால், அவர் என்ன சொன்னாராம், எனக்கு மனசு வரல, நான் மனசு கேட்கலை சாப்பிடணும்னு, அதனால் ஒன்றும் பண்ணலைன்னு அழுதுண்டே சொல்கிறார். கண்களை மூடினபடியே மகாபிரிவா என்ன பண்ணாலாம், அப்போ மகாபிரிவா எங்கே உட்காந்துட்டுருக்காளோ அதுக்கு முன்னாடி மண் தர இருக்குது போல இருக்குது. அதில் சிவ அப்படின்னு எழுதினாராம். அவருக்கு உடனே புரிஞ்சுடுது. அப்போ சிவ அப்படின்னு சொல்லி சிவநாமத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருன்னு சொல்லி பெரியவா வந்து அந்த கணாலை வந்து இருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். மகாபிரியா வந்து கணாலை வந்து உபதேசம் பண்ணதை அப்போ நேரடியாக நீ காஷ்டமௌனம் வாயை திறந்து பேச முடியாது. அதனால் தரையில் சிவன்னு விரலால் தன்னுடைய திருக்கையில் எடுத்து விரலால் எழுதி காமிச்சிருக்காரு சிவன்னு. அவன் திருப்பி காஷ்டமௌனத்துக்கே போயிட்டார். அப்போ வந்து எனக்கு இந்த வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேண்டாம் அவர் சொன்னாராம். அப்போது பெரியவாளுக்கு அவருடைய கிருதங்கியம் சொல்லணுமே, உறக்க பேசினாராம். இது போதும் எனக்கு அப்படின்னு அழுதாராம். அந்த பக்தருக்கு மந்திரோபதேசம் வந்து பண்ணியிருக்கார் கணால். அந்த மந்திரோபதேசத்தில் சிவ அப்படின்னு சொல்லி சிவ 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 சிவன் ஏதாவது சொன்னாரான்னு தெரியல. இவருக்கு அந்த இடத்துல காதில் சரியாக விழலை. அந்த கணால் அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியல. அதனால் அவருக்கு வந்து அது என்ன சொல்கிறாரு, அது வேறு எதாவது சொல்லியிருந்தாருன்னா என்ன பண்ணுறது, அதை பண்ணணும். நம்ம இன்னும் புரியல. இவர் எந்த இடத்துல இருக்காரோ தெரியல. மேபி இவர் கொஞ்சம் தள்ளி இருந்திருக்காரா ஊர்லன்னு தெரியல.
அப்புறம் இவரால் 2 நாள் வர முடியல. 2 நாள் வர முடியலைன்னா கூட அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ணுறது நம்ம? அதனால் அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம அவருக்கு ஆகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு அவர் ஒன்றும் நினைக்கல. ஆனால் சாப்பிட்றதுக்கு போக மாட்டேங்கிறது, மனசு போகலையாம் அவருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சிட்ட பிறகு சாப்பிட்டா போகிறோன்னு அது மேலேயே அவருக்கு கவனம் இருக்குது. அதனால் வந்து அது தெரிஞ்ச பிறகு சாப்பிட்டா போகிறோன்னு அவர் மனசு போகலையாம் சாப்பிட்றதுக்கு. அதனால் ஒரு 2 நாள் ஆயிடுத்து அவருக்கு வர முடியல. இப்போ வந்திருக்கார். வந்தவர் பார்த்தா இப்போ புது பெரியவாளை பார்த்துட்டு அப்புறம் நேரம் மகாபெரிவா கிட்ட கொண்டு பெரியவா அப்போ சத்தியமாக கனால் வந்து உபதேசம் பண்ணியிருக்கார். மந்திரோபதேசம்ங்கிறது இதில் தெரியுறதே. பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? பெரியவா வந்து என் கனால் வந்து ஏதோ சொல்கிறேன், ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி இருக்குது, அது என்னன்னு எனக்கு புரியல. ஏதோ உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்குது, அது என்னதுன்னு புரியலன்னு பெரியவா சிவன்னு எழுதி காமிக்கிறார் தரையில். புரிஞ்சுடுது. அப்போ இதை சிவா சிவா சிவான்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ராமன்ற மாதிரி சிவ சிவான்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு பெரிய வந்து மந்திரோபதேசம் பண்ணியிருக்கார். வந்து அவர் அந்த TN ராமச்சந்திர ஐயருடைய ராமச்சந்திர இதில் வந்து சிவன் சொல்லியிருக்காரு. அதான் பார்க்கணும் நம்ம. சிவ சிவா சொல்லணும்னு மந்திரோபதேசம். ஸோ அதனால் அவருக்கு அந்த மந்திரோபதேசம் பண்ணியிருக்கான்றது புரிஞ்சுருது. அதனால் என் வாழ்க்கையில் வந்து எனக்கு இது ஒன்றே போகிறோம், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இப்போ சந்தோஷத்தை பட்டுண்டு அழுதாராம். முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அழுதுருக்கார். இப்போ வந்து சந்தோஷம் வந்ததுனால என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னு அழுதாராம். இப்போ அதுக்கப்புறம் அவர் அந்த சிவசிவ இதை வந்து ஜபத்தை விடாமல் சொல்லியிருப்பாராக இருக்கும். அதை பற்றி தெரியல. ஆனால் பெரியவா வந்து கனாலேயே வந்து மந்திரோபதேசம் பண்ணியிருக்கார். எவ்வளோ பாக்கியமானவர் அவர். வந்து கேட்கும்போது நான் தான் உனக்கு பண்ணேன் அப்படிங்கிறத அவர் சொல்ல முடியல. ஏன்னா காஷ்டமோடத்தில் இருந்தனால சொல்லாமல் இவருக்கு தரையில் எழுதி காமிச்சு சொல்லியிருக்கார். நான் தான் சொல்லியிருக்கேன், இதுதான் நான் சொன்னேன், சிவன்னு சொல்லு அப்படின்னு ஜபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்றதை பெரியவா அவருக்கு காமிச்சிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பெரியவா வந்து அந்த சிவனே பெரியவா தானே. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிவா பாதமேஸ்வரன் மகாபெரிவா பாதமேஸ்வரன்.